எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோங்க. டொமேட்டோ சிக்கன் நல்ல காரசாரமாக இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவைப்படாது. 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. கம்மியான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சிடலாம். டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அடுத்தது வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இது வதங்கிட்டுருக்க டைமில் 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இது கூட தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. பேசிக்கான மசாலா மட்டும்தான். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம். இது மட்டும்தாங்க ஆட் பண்ண போகிறோம். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. தக்காளி ப்ளஸ் பச்சை மிளகாய் இதோட டேஸ்ட் சேரும்போது ரொம்ப நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போது இதில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்லா சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மசாலா கூட சிக்கனை ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் மசாலாலாம் நல்லா இறங்கிருச்சு. நமக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் சிக்கன் வேகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா குக் ஆயிருங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இந்தளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் எடுக்கும்போது நம்ம சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட டொமேட்டோ சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு. கிரேவியும் இந்தளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. இது ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குங்க. தக்காளியோட புளிப்பு, நம்ம ஆட் பண்ண பச்சை மிளகாய், மிளகாய்த்தூளோட காரம் நல்லா காரசாரமாக புளிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. இந்த அளவுக்கு சிக்கன் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு இன்னும் காரம் தேவை அப்படின்னா கடைசியாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக சாப்பிட்றவங்க இந்த அளவுக்கு காரம் ஆட் பண்ணால் போதும். கடைசியாக இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டொமேட்டோ சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.